வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார், இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இப்போது இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சரிங்க, இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்பாக ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி இந்த கதையை பற்றிலாம் பேசுறதுக்கு முன்பாக ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவாங்க. இதில் பேக் சைடில் பார்த்தா 2 செல்லு போடுற மாதிரி இருக்குது. 2 செல்லு போடுற மாதிரி இருக்குது. அதாவது இந்த சின்ன சைஸ் பேட்டரி ரிமோட்லாம் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செல்லை இதில் போடலாம். ஜஸ்ட் இதை ஒரு இன்சர்ட் பண்ணிக்கலாம். 2 செல்லையும் அதோட போலாரிட்டியை பார்த்து கவனித்து போட்டுக்குவோம். போட்டாச்சு. இப்போது இந்த கவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ 2 ஏரோ மார்க், இதுலேயே ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இதை சரியாக வச்சு க்ளோஸ் பண்ணால் போதும், கரெக்டாக லாக் ஆகிடும். சரியாங்க, லாக் பண்ணியாச்சு. இதை அப்படியே பார்ப்போம். இது வந்து எவ்வரி 43 செகண்ட்ஸு ஒரு முறை ஃப்ளிக்கர் ஆகும். அதாவது ரெட் கலரில் லைட்டு ஃப்ளிக்கர் ஆகும். அது தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு 43 செகண்டுக்கும் இது ஃப்ளிக்கர் ஆகும். இது சரியாக வேலை செய்வதாக இருந்தால். சரிங்க, இது எப்படி சரியாக வேலை செய்யுதா இல்லையாங்கிறதையும் பார்த்துருவோமே. சரிங்க, உள்ளங்க ஃபயர் அலாரம். ஃபயர் ஆகிடுச்சுன்னா முதல்ல நெருப்பு பிடிக்கிறது முன்னாடி புகை வரும் இல்லையா, அந்த புகையை இது சென்ஸ் பண்ணும். அதாவது ஃபயர் தீப்பிடிக்கிறது முன்பாக முதல்ல புகை வரும். அந்த புகையை சென்ஸ் பண்ணி அலாரம் அடிக்கும். அலாரம் அடித்தா நம்ம சேஃப் பண்ணிக்கிறது வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா, அவ்வளோதான். இது சென்ஸ் பண்ணுதா இல்லையா என்ன ஏதுன்னு உட்காந்து பார்க்க போகிறப்ப அடுத்ததாக இது ஆக்சுவலி நம்மளோட வீட்டு சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மோக் டிடெக்டரை நம்ம வீட்டோட ரூம் இருக்கு இல்லையா, நம்ம ரூமில் தான் பெரும்பாலும் பெட்டு போக்குவரத்து எல்லாம் ஈஸியாக ஃபயர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியாங்க, அதனால் அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் இது என்ன சரி கேட்டாக்க ஸ்மோக் வந்துச்சுன்னு சொன்னாவே டக்குனும் ஓகேங்க. தொடர்ச்சியாக பார்த்து சொன்னாக்க சவுண்டு கேட்குது அவளுக்கு. ஜஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சாக்க இது மாதிரி 3 சவுண்டு வரும். டெஸ்ட் பட்டன் அழுத்தினா அதாவது சரியாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கீன்னு கத்த ஆரம்பிச்சிடும். இந்த சத்தத்தை கேட்டு நாம் நம்மளை சேஃப்டி பண்ணிக்க வாய்ப்புகளை உருவாக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1700 ரேட்டுக்குள்ளே வருது. இது சிஸ்டம் சென்சார் அப்படிங்கிற கம்பெனி மேக்கு. சரி, முதல்ல இதை அணைச்சிடுவோமாங்க. ஓகே, அப்பா நிப்பாட்டுப்பா. அப்பா சத்தம் போடாதப்பா. ஓகே ஓகே ஓகே, சத்தம் நின்று விட்டது. வேறு ஒன்றும் இல்லைங்க, இது ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஸ்மோக் டிடெக்டர். இந்த ஸ்மோக் டிடெக்டர் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த மாதிரி ஃபயர் ஆணிச்சு சொன்னால் ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நெருப்பு, அதாவட்டாக்க புகையை சென்ஸ் பண்ணி உடனே அலாரம் அடிக்கும். இது வந்து நட்டாக்க ஒரு சின்ன ஒரு பீஸ் மட்டும்தான். இதில் பேட்ரி ஆப்ரேட்டடு. ஒரு 43 செகண்டுக்கு ஒரு முறை பார்த்து சொன்னால் இது ஃப்ளிக்கராக எரிஞ்சிட்ருக்கும். எந்த சத்தமும் இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்து சொன்னாக்க அதே 43 செகண்டுக்கு ஒரு முறை ஒரு பீப் சவுண்ட் மட்டும் வந்து சொன்னால் இதோட பேட்ரி ஆனது அவுட் ஆகிடுச்சு, லோ ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். நம்ம பேட்டரியை மாற்றிக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தோன்னாக்க தொடர்ச்சியாக வந்து பார்த்து சொன்னாக்க 0.5 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை லைட்டு ஃப்ளிக்கர் ஆகும். அதே நேரத்தில் 3 ட்ரிப்பு அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி அலாரம் அடிச்சது அப்படி சொன்னாக்க நாம் ரைட் ஓகே அலாரம் அடித்து சொன்னாக்க தொடர்ச்சி அலாரம் அடித்து சொன்னால் நாம் இம்மிடியட்டாக நம்மளை சேஃப் பண்ணிக்க வழியை பார்க்கலாம். இது ஸ்மோக் டிடெக்டரு. அதுபோல் பார்த்து சொன்னாக்க ஃப்ளாஷ் ஆனால் டிடெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டமும் இருக்குது. இந்த ஹனிவெல் அப்படிங்கிற பிராண்டில் ஆக்சுவலிட்டாக்க நாங்கள் அப்போது இந்த ஸ்மோக் டிடெக்டர் வயரிங் ஒர்க் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் கேட்டிங்கனாக்கா வரிசையாக டிடெக்டர்ஸை அணைச்சி அதில் வந்து நெகட்டிவ் பூரா வரிசையாக அணைச்சிட்டே வந்துடுவாங்க.
பாசிட்டிவ் மட்டும் எடுக்க இந்த டேட்டரில் ஒரு இன்னொரு அவுட்டு அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். வரிசையை லிங்க் பண்ணி கொண்டு போய் ஃபயர் டிடெக்ஷன் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் உள்ள Zone 1 Zone 2 Zone 3 Zone 4 வரிசையாக இருக்கும். அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட்டுக்கு ஒரு லைன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணிவிட்டால் ஒவ்வொரு ஜோனும் ஆக்டிவேட்டாக ஒர்க் பண்ணும். நம்ம எந்த ஜோனில் ஃபெயிலியர் இருக்கோ அந்த ஜோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சத்தம் வளர்ச்சிரும். அதெல்லாம் லைட் எரியும். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து தனியாக சிம்பிளாக ஒரே ஒரு பீஸ் மட்டும் கிடைக்குது. வீடுகளுக்கு வாங்கி பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டில் காஸ்ட்லியான பொருட்கள்லாம் இருக்குன்னு சொன்னாக்கா உங்கள் ரூமில் முக்கியமாக உங்கள் பெட்ரூமில் இந்த மாதிரி டிடெக்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. உங்களை சேஃப்டி பண்ணும். எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பற்றி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்மோக் டிடெக்ஷனை பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ஃபயர் அலாரம் டிடெக்ஷன் பேனல் இருக்குது. அந்த பேனலை பற்றி Zone 2 Zone 3 Zone 4 கொடுக்கலாம் சொன்ன பார்த்தியாங்க. அதை பற்றியும் விரைவில் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுற அந்த மாதிரி எங்கள் பேனல் கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கி நான் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணேன். அதாவது ரெட்டாக்க ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வரிசையாக கொடுக்கலாம். அல்லது ரெட்டாக்க ஒரு ஃபால்ஸிங் போட்டுறாங்க. ஃபால்ஸிங் கீழேயும் மேலேயும் யூஸ் போடுவாங்க. கீழே வந்து பார்த்து சொன்னால் ஸ்மோக் டிடெக்டரு, மேலே வந்து பார்த்தினாக்கா ஆப்டிக்கல் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. கீழே அயோனைசேஷன் சென்சாரும் டாப்பில் வந்து பார்த்து சொன்னால் ஆப்டிக்கல் சென்சாரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிடெக்ஷன் சிஸ்டம் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அமேசான் லிங்க்கையும் நான் கீழே நான் கொடுக்குறேன். நான் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்பினீங்களா உங்கள் வீட்டில் தேவை கண்டிப்பாக. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் ஏற்பட்ட எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிப்பேன். இந்த பதிவு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டத்தை பற்றி மட்டும்தான். ரைட், ஓகேங்க. ரைட், உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. இதோட கவர் போக்குவரத்துலாம் சின்ன சின்ன ஃபோட்டோஸாக எடுத்து பின்னாடி லிங்க் பண்ணிக்கிறேன். விருப்பப்பட்டால் தனித்தனியாக உட்காந்து பாருங்கள். அதே நேரத்தில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேடம் இருக்குல்ல, நீங்கள் வாங்கி சொன்னால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே போகிறதையும் முழுசாக படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இதே இன்ஸ்ட்ரக்ஷன் மேடவில் ஃபோட்டோஸாக வரிசை எடுத்து அதையும் பின்னாடி நான் லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான். ஓகே, ரைட். அந்த ஃபோட்டோஸ்லாம் பின்னாடி பாருங்கள். தொடர்ச்சியாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. பிகாஸ் ஒன்றுலங்க, இந்த டிடெக்ஷன் அலாரம் வந்து 1400 520 வாங்கி 10 நாளைக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பொருளும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சமாவது பைசா எனக்கு தேவைப்படுது. வேறு ஒன்றும் இல்லை. வெளியில் வேலை செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய பைசா கொண்டு தான் இந்த மாதிரி பொருட்களை நான் வாங்குகிறேன். யூடியூப் மூலமாக நான் சம்பாதித்ததை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன். நான் யூடியூப் மூலமாக வருமானம் வரும் இல்லைன்னு சொல்ல. நான் ஒரு இதனால் நான் வாங்கிக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொருள், எலக்ட்ரிக்கல் வேலைக்காக இருந்தால் சரி, அது இந்த மாதிரி பொருட்களாக இருந்தால் சரி, அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதும் சரி, இந்த சிசிடிவி சம்மந்தப்பட்டதும் சரி, நிறைய பொருட்களை நான் வாங்கி தான் ஒவ்வொன்றையும் போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் அது மாதிரி செய்ய முடியும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.